ஈரோடு வரகப்பா வீதியில் உள்ள பழைய பேப்பர் மற்றும் அட்டைகள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். சமீப காலங்களில் 2வது முறையாக இந்த குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் சூழலில் அதற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னையை அடுத்த நொளம்பூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது மரம் திடீரென விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அயனம்பாக்கம் முகப்பேர் சாலையில் சஜித் என்பவர் காரில் சென்றபோது அப்பகுதியில் இருந்த மரம் ஒன்று திடீரென சாய்ந்து வாகனத்தின் மீது விழுந்தது. சுதாரித்துக் கொண்ட முகமது சஜித் உடனடியாக தனது காரை நிறுத்தியதால் நல்வாய்ப்பாக காயமின்றி உயிர் தப்பினார். மரம் சாய்ந்ததால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த போக்குவரத்து காவல்துறையினர் மரத்தை வெட்டி அகற்றி காரை மீட்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பள்ளி மாணவிகளிடம் செல்போனில் ஆபாச படங்களை காண்பித்ததாக எழுந்த புகாரில் தலைமை ஆசிரியரை போக்சோ சட்டத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். ஒளையனூர் ஊராட்சி ஒன்றிய ஆதிதிராவிட தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருப்பவர் துரையரசன். கடந்த சில மாதங்களாக பள்ளியில் படிக்கும் சிறுமிகளிடம் துரையரசன் தனது செல்போனில் ஆபாச படங்களை காண்பித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் உளுந்தூர்பேட்டை மகளிர் காவல்துறையினர் தலைமை ஆசிரியர் துரையரசனை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலைக் கடையை பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு கிராம மக்கள் கோருகின்றனர். கச்சிராயன்பட்டி ஊராட்சியின் மணப்பட்டி கிராமத்துக்கான நியாய விலைக் கடை தற்போது ஊராட்சி சேவை மைய கட்டடத்தில் இயங்குகிறது. புதிய கட்டடம் கட்டுவதற்காக எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதி 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு கடந்த மார்ச் மாதமே கட்டுமான பணிகள் நிறைவடைந்தது. ஆனால் இன்னும் மின் இணைப்பு வழங்கப்படவில்லை, பயன்பாட்டுக்கும் வரவில்லை. இது பற்றி கூட்டுறவுத்துறையினரிடம் கேட்டபோது நியாய விலைக் கடைக்கு விரைவில் மின் இணைப்பு வழங்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று கூறினார். தஞ்சை பகுதியில் பள்ளி கல்லூரி நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தஞ்சை சுற்றுவட்டார கிராமங்களாக சேர்ந்த மாணவர்கள் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் வந்து அங்கிருந்து அரசு நகர பேருந்தில் தங்களது கல்லூரிகள் பள்ளிகளுக்கு செல்வது வழக்கம். இந்நிலையில் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சென்ற அரசு பேருந்தில் அளவுக்கு அதிகமான மாணவர்களும் பயணிகளும் பயணித்தனர். இதனால் பேருந்து தரையோடு தரையாக உரசி செல்லும் அளவிற்கும் பாரம் தாங்காமல் சாய்ந்தவாறும் சென்றது. மேலும் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு பேருந்தில் பயணிகள் கூட்டம் இருந்ததால் ஆபத்தை உணராமல் மாணவர்கள் படியில் தொங்கியவாறே சென்றனர். பெரம்பலூர் அருகே குரும்பலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ மற்றும் 12 மணி நேர விரிவுரையாளர்கள், அலுவலக பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பாரதாசன் பல்கலைக்கழக நிர்வாகம் கடந்த 10 மாத காலமாக ஊதியம் வழங்கவில்லை என புகார் தெரிவித்தும் ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் பசுமை பரப்பை அதிகரிக்க 5 லட்சம் விதைப்பந்துகள் தூவும் பணியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தொடங்கி வைத்தார். சமூக செயற்பாட்டாளர் தினேஷ் சரவணன் ஏற்பாட்டில் 10 நாட்டு மரங்களின் விதைகளை கொண்டு 5 லட்சம் விதைப்பந்துகள் தயார் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தொரப்பாடி, சத்துவாச்சாரி, குடியாத்தம், உள்ளி, பேரணாம்பட்டு மலைப்பகுதிகளில் கல்லூரி மாணவ மாணவிகள் மூலம் 5 லட்சம் விதைப்பந்துகளை தூவும் பணியை ஆட்சியர் சுப்புலட்சுமி சத்துவாச்சாரியில் தொடங்கி வைத்து விதைப்பந்துகளை தூவினார். சென்னை பூந்தமல்லி அருகே குடியிருப்பு பகுதியில் வளர்க்கப்படும் கால்நடைகளால் அந்த பகுதியினர் கடும் அவதிக்குள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி நகராட்சி ரைட்டஸ் தெருவில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள சிலர் அவைகளை பராமரிக்காமல் விட்டுள்ளனர். தெருக்களில் சுற்றித் திரியும் மாடுகளால் சாலையில் செல்லும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு வருகிறது. கடந்த வாரம் 2 வயது குழந்தை மற்றும் பள்ளி சிறுவனை மாடு முட்டியதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து நகராட்சியிடம் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என்று கூறப்படுகிறது. பகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு கால்நடை உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இனிப்புக் கடை கிடங்கில் பதுக்கி வைத்திருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கும்பகோணம் மேம்பால பகுதியில் உள்ள இனிப்புக் கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் அங்கு திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கடையின் மாடியில் உள்ள கிடங்கில் பதுக்கி வைத்திருந்த தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்து கடைக்கு சீல் வைத்தனர். இது தொடர்பாக கடை உரிமையாளர் கார்த்திகேயனிடம் நாச்சியார்கோவில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே அரசு கலைக்கல்லூரி அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் போராட்டம் நடத்தினர். திருவெரும்பூர் அருகே அரசு ஐடிஐ மற்றும் துவாக்குடி அரசு கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. கல்லூரி அருகில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடைகளால் மாணவர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மதுபான கடைகளை அகற்றக் கோரி அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் கையில் பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. பொகாரோ அருகே சரக்கு ரயிலின் ஒரு பெட்டி மற்றும் தனியாக கலன்று தண்டவாளத்தின் அருகே விழுந்தது. இதனால் துப்காதி ரஜபரா இடையே ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. விபத்திற்கான காரணம் குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். தொடர் கனமழை காரணமாக பிரதமர் மோடியின் புனே பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் புதிய மெட்ரோ வழித்தடத்தில் ரயில் சேவையை பிரதமர் மோடி இன்று துவங்கி வைக்க இருந்தார். இதேபோன்று 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளையும் தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புனேவில் நேற்று இரவு தொடர் கனமழை பெய்ததால் பல்வேறு சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக பிரதமர் மோடியின் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டைக்கு நாளை யுனெஸ்கோ குழுவினர் வருகை தர உள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பல போர்களை சந்தித்த பிறகும் இன்றும் கம்பீரமாக காட்சி தரும் பிரசித்தி பெற்ற செஞ்சிக்கோட்டையை பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவிக்கும் நோக்கில் அதனை ஆய்வு செய்ய நாளை யுனெஸ்கோ குழுவினர் வருகை தர உள்ளனர். இதனால் நாளை 27ஆம் தேதி ஒருநாள் மட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என மாவட்ட ஆட்சியர் பழனி தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் ரவுடி வெட்டிக் கொல்லப்பட்டார். கரந்தை மிளகுகுமாரி செட்டி பகுதியைச் சேர்ந்தவர் அறிவழகன். மீன்வெட்டும் தொழில் செய்யும் இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. வடவாற்று ஆற்றுப்படித்துறையில் அறிவழகன் மற்றும் அவரது நண்பர்கள் அமர்ந்து மது அருந்திய போது தகராறு ஏற்பட்டதை அடுத்து அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். தப்பிச் சென்ற நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் உரிய ஆவணமின்றி இயக்கப்படும் வாகனங்களை கண்டறிந்து வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையிலான அதிகாரிகள் மதுரை மூக்கு பெருமாள்பட்டி பேருந்து நிலையம், மதுரை மானாமதுரை சந்திப்பு சாலைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பள்ளி வாகனங்களில் சிசிடிவி கேமரா, வேக கட்டுப்பாட்டு கருவி, அவசரகால கதவு, முதலுதவி பெட்டி, நடத்துனர் ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர். இதில் வாகன விதிமுறை மற்றும் சாலை விதிகளை கடைபிடிக்காத வாகன ஓட்டிகளுக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வழியாக கேரளாவுக்கு கடத்த முயன்ற 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 15 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை குடிமைப்பொருள் வழங்கல் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட அதிகாரிக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் கொல்லங்கொண்டான் விலக்கு பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக தென்காசி நோக்கி செல்ல முயன்ற லாரியை மடக்கி பிடித்து அதிகாரிகள் சோதனை நடத்திய போது போலி ஆவணங்கள் மூலம் சுமார் 15 டன் ரேஷன் அரிசியினை கேரளாவுக்கு கடத்த முயன்றது தெரியவந்துள்ளது. லாரியுடன் பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஓட்டுநரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் சாதிய வன்கொடுமைகள் அதிகம் நடக்கும் மாவட்டங்கள் பட்டியலில் மதுரை முதலிடத்தில் இருக்கும் அவலம் தொடர்கிறது. காவல்துறையின் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு ஏடிஜிபி அறிக்கையின்படி 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை தமிழகத்தில் சாதிய வன்கொடுமைகள் அதிகம் கடைபிடிக்கப்படுவதாக 394 கிராமங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் தென் மாவட்டங்களில் மட்டும் 171 கிராமங்கள் இடம்பெற்றுள்ளன. அதிகபட்சமாக 45 கிராமங்களுடன் மதுரை மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. 29 கிராமங்களுடன் திருநெல்வேலி 2ஆம் இடமும் 24 கிராமங்களுடன் திருச்சி 3ஆம் இடத்திலும் உள்ளன.
பட்டியலில் கடைசி இடம்பெற்றுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் மட்டும் சாதிய வன்கொடுமைகள் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியலில் இடம்பெற்றுள்ள கிராமங்களில் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன்படி 2024 மார்ச் வரையிலான 3 மாதத்தில் மட்டும் 1861 கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஒரு கிராமத்திற்கு மட்டும் 136 விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கார்த்திக் RTI மூலம் பெற்ற தகவலில் இந்த விவரங்கள் தெரியவந்துள்ளன. பாலியல் வன்கொடுமை புகார் தொடர்பாக மலையாள நடிகர் எடவேளா பாபு கைது செய்யப்பட்டுள்ளார். பெண் நடிகை ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று காலை விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பாபு கொச்சியில் உள்ள கடலோர காவல்துறையின் தலைமையகத்தில் ஆஜரானார். அவரிடம் சிறப்பு விசாரணை குழு உறுப்பினர் AIG பூங்குழலி விசாரணை நடத்தினார். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு எடவேளா பாபு கைது செய்யப்பட்டதை சிறப்பு புலனாய்வு குழு முறையாக பதிவு செய்ததாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. எடவேளா பாபுவுக்கு கடந்த 5ஆம் தேதி எர்ணாகுளம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளதால் அவர் ஜாமீனில் வெளிவர வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது.